தோத்தாலும் ஜெயிச்சாலும் வணக்கம் மக்களே, நான் தான் உங்க மீசக்கார பையன் பேசுறேன். எல்லாரும் சேஃபா இருக்கீங்கன்றத நான் நம்புறேன். ஆட்டோமேட்டிக் டிரான்ஸ்மிஷன்லயும் சரி, மேனுவல் டிரான்ஸ்மிஷன்லயும் சரி, ஸ்போர்ட்ஸ் மோட் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம போன வீடியோல பார்த்தோம். அந்த வீடியோவை பார்க்காதவங்க நான் இந்த கார்டுல சஜஷன் கொடுக்குறேன், நீங்க போய் செக் பண்ணிக்கலாம். இந்த ஸ்போர்ட்ஸ் மோட கூட ECU தான் ஃபுல்லா கண்ட்ரோல் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனா உங்களுக்கு வந்து ECUனா என்னன்றது தெரிஞ்சிருக்காது. அதுக்காகவே நான் இந்த வீடியோல ECU பத்தி சில விஷயங்களை சொல்லுவேன். கார்லயும் சரி, பைக்லயும் சரி, இப்ப இருக்கிற மாடர்ன் வெஹிக்கிள்ஸ் எல்லாத்துலயுமே ECUன்றது ஒண்ணு கண்டிப்பா இருக்கு. எல்லா விதமான வெஹிக்கிள்ஸ்லயும் இப்போ ஃபியூல் இன்ஜெக்ஷன் கொண்டு வந்துட்டாங்க. அதனால ECUங்கிறது எல்லா வண்டியிலுமே இருக்கும். வண்டி ஓட்ட தெரிஞ்சா மட்டும் போதாதுங்க, அதுல இருக்கிற விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டா அதை எப்படி சாஃப்டா ஸ்மூத்தா ஹேண்டில் பண்ணுங்கிறத உங்களுக்கு புரியும். முதல்ல ECUவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றதை சொல்லிடுறேன். இன்ஜின் கண்ட்ரோல் யூனிட், அப்படி இல்லைன்னா எலக்ட்ரானிக்கலி கண்ட்ரோல் யூனிட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ கண்ட்ரோலர்ஸ், மைக்ரோ ப்ராசஸர்ஸ் அது எல்லாத்தையும் இணைஞ்சதுதான் ECUன்னு சொல்லுவாங்க. ஒரு கார்ல மினிமமா 80 ECU இருக்குங்க. எல்லா ECUக்குமே தனித்தனியா ஒரு ஒர்க் இருக்கும். அதோட வேலையை அதே கரெக்டா செஞ்சுக்கிட்டே வரும். இது எல்லா ECUக்குமே தனியா ஃபியூஸ் கண்ட்ரோல்னு ஒண்ணு இருக்கு. அதாவது இப்போ நம்ம வீட்டுல கரண்ட் போயிடுச்சு இல்ல ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம ஃபியூஸ் சேஞ்ச் பண்ணுவோம், ஃபியூஸ் கேரியர் சேஞ்ச் பண்ணுவோம். அதே மாதிரி ECUக்கும் தனித்தனியா ஃபியூசஸ் இருக்கு. நீங்க BMW எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபியூஸ்க்குனே தனியா ஒரு பாக்ஸ் இருக்கும். அந்த காரோட பேக் சைடு டிக்கில ஃபியூஸ் பாக்ஸ் வச்சிருப்பாங்க. அது ஃபுல்லா சீரியஸா ஃபியூஸா வச்சிருப்பாங்க. அந்தந்த ECUக்கு உண்டான ஃபியூஸை யூசர் மேனுவல்ல மென்ஷன் பண்ணிருப்பாங்க, ஒரு கோட் நம்பர் கொடுத்து. ECU வந்து எப்பயுமே க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் தான் யூஸ் பண்ணும். கண்ட்ரோல் சிஸ்டம்ல 2 டைப்ஸ் இருக்கு. க்ளோஸ் லூப் சொல்லுவாங்க, இன்னொன்னு ஓப்பன் லூப் சொல்லுவாங்க. இது ரெண்டுத்துக்கு உண்டான டிஃபரன்ஸ் என்னன்றத நான் சொல்றேன். ஓப்பன் லூப்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். கூகுள் குரோம் போங்க, அதுல BMW அப்படின்னு நீங்க டைப் பண்ணி சர்ச் கொடுக்குறீங்க, அதுல அதோட ரிசல்ட்ஸ் காட்டும் அதுக்கு ரிலேட்டடா. அடுத்து க்ளோஸ் லூப் சிஸ்டம்க்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அது என்னன்னா, கூகுள் அசிஸ்டன்ட் கிட்ட போயிட்டு நீங்க சர்ச் ஃபார் BMW அப்படின்னு சொல்லுவீங்க. அது வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணி I found a few BMW locations near you. அது என்ன இருக்கு அப்படின்றத உங்களுக்கு அது ரிட்டன் சொல்லும் அதோட வாய்ஸ்ல. அதுக்கு பேர் தான் க்ளோஸ் லூப். அதாவது ஒரு ஃபீட்பேக் இருக்கும் நமக்கு. இப்போ நீங்க இன்புட் கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த அவுட்புட்ல ஒரு ஃபீட்பேக் இருக்கும். அந்த ஃபீட்பேக் வச்சு தான் அந்த சிஸ்டமே ஒர்க் ஆகுது. இதுக்கு பேர் தான் க்ளோஸ் லூப் சிஸ்டம் அண்ட் ஓப்பன் லூப் சிஸ்டம். இந்த க்ளோஸ் லூப் கண்ட்ரோல் சிஸ்டம் வச்சு ECU என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஹார்ம்ஃபுல் எமிஷன் கேசஸ்ன்னு 2 மெயினா சொல்லுவாங்க, NOx அண்ட் CO. இது ரெண்டுமே வெளியே வரக்கூடாது. அதுக்காகவே ECUல இந்த 2க்கு உண்டான வேல்யூஸை ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த 2 ப்ரீ டிஃபைன்டு வேல்யூ வரைக்கும் அந்த ECU வந்து மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ அதுதான் எக்ஸாஸ்ட்ல அவுட்புட்டா இருக்கும். ஸோ அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கிறப்போ NOxஓ இல்ல CO ஏதோ ஒன்னுக்கு உண்டான வேல்யூ வந்து ஜாஸ்தியா காட்டுச்சு இல்ல குறைச்சு காட்டுச்சு அப்படின்னா அடுத்த டைம் அது வந்து ஃபயரிங் ஆர்டர்லயும் சரி இல்ல ஃபியூவலை இன்ஜெக்ட் பண்ற டைமும் சரி அதை வந்து சேஞ்ச் பண்ணும். அந்த வேல்யூக்கு ஏத்த மாதிரி அதை என்ன பண்ணும்னா ஏகப்பட்ட கால்குலேஷன்ஸ் பண்ணும். அதாவது நிறைய ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகும் ECU உள்ளாரே. அந்த ஈக்குவேஷன்ஸை அது எவ்வளவு லாங்கா இருந்தாலும் சரி மில்லி செகண்ட்ல ஒரு ஈக்குவேஷன் சால்வ் பண்ண முடியும். அது நம்ம கம்ப்யூட்டர்ல கூட பண்ண முடியாது, அந்த அளவுக்கு அது வேகமா செயல்படும். ஸோ உங்களுக்கு அடுத்த செகண்ட்ல உங்களுக்கு ஃபயரிங் ஆர்டரும் சேஞ்ச் ஆயிருக்கும். அதே மாதிரி ஃபியூல் இன்ஜெக்ஷனோட டைமிங்கும் சேஞ்ச் ஆயிருக்கும். எதனால இந்த NOx இல்லைன்னா CO கேஸ் வந்து அதிகமா இருக்கு இல்ல லோவா காட்டுது அப்படின்ற ஒரு அவுட்புட் ECUக்கு கிடைச்சது அப்படின்னா. இப்போ புரியுதா ECU உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு? இது நான் ஒரு சின்ன பாட்டா தான் சொல்லியிருக்கேன். இது இல்லாம ஃபியூல் எஃபிஷியன்சியும் செக் பண்ணும். ஃபியூல் எஃபிஷியன்சி எப்படி மானிட்டர் பண்ணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன்டா 1 லிட்டருக்கு எவ்வளவு கிலோமீட்டர்ஸ் ரன் ஆகும் அப்படின்ற ஒரு வேல்யூவை அதுல ஃபீட் பண்ணிருக்கும். அந்த வேல்யூ சேஞ்ச் ஆகுச்சு அப்படின்னா ECU வந்து லுக்அப் டேபிள்ஸை செக் பண்ணும். அந்த லுக்அப் டேபிளுக்கு ஏத்த மாதிரி உள்ள ஸ்டாக்கியோமெட்ரிக் ரேஷியோவோ இல்ல லீன் மிக்சரோ இல்ல ரிச் மிக்சரோ கொடுத்து அந்த ஃபியூல் எக்கனாமியை இன்க்ரீஸ் பண்ணும். சோ அந்த ஃபியூல் எக்கனாமியை வந்து ஒரே அளவுக்கு ஆவரேஜா மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கும். இதனாலேயே உங்களுக்கு மைலேஜ் கொஞ்சம் ஆவரேஜா வந்துகிட்டே இருக்கும். நீங்க ஒரு டைம் பாப்பீங்க, உங்களுக்கு ஹைவேஸ்ல போறதுக்கும் சிட்டி டிராபிக்ல ரன் பண்றதுக்கும் உங்களுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். அதுக்கு உண்டான ஃபியூல் எக்கனாமியும் டிஃப்ரெண்டா இருக்கும். அந்த ஆவரேஜை அது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கும். நீங்க எந்த மாதிரி டிரைவிங் கண்டிஷன்ல இருந்தாலும் அந்த ஸ்டோர் பண்ண ஃபியூல் எக்கனாமியை உங்களுக்கு கரெக்டா கொடுக்கும். ஏன்னா அதுக்கேற்ற மாதிரி அதுல ஃபீட் பண்ணிருப்பாங்க ECUல. ஸோ இந்த அவுட்புட் இன்புட் அதெல்லாம் சொல்றேன். இந்த அவுட்புட் இன்புட்லாம் எங்க இருந்து இந்த ECU கேதர் பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒவ்வொரு சிஸ்டமுக்கும் தனித்தனியா சென்சார்ஸ் இருக்கு. ECUவே 80 சொல்றேன், அப்ப சென்சார்ஸ் எவ்வளவு இருக்கும் நீங்களே யோசிச்சு பாத்துக்கோங்க. ஒரு கார்லயும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சது ஏகப்பட்டது இருக்கு. பார்க்கிங் சென்சார், ரெயின் சென்சிங் சென்சார் இருக்கு,
அப்புறம் ஏர் கண்டிஷனிங் சென்சார் இருக்கு. இது மாதிரி ஏகப்பட்டது இருக்கு. நமக்கு கண்ணுக்கு தெரியாமலே ஏகப்பட்ட சென்சார்ஸ் இருக்கு. அந்த சென்சார் எல்லாமே தான் இந்த ECUக்கு ஹெல்ப் பண்ணுது. அவுட்புட்டாவும் சரி, இன்புட்டாவும் சரி, எது கொடுத்தாலும் இந்த சென்சார்ஸ் மூலமா தான் இந்த ECUவே ஒர்க் ஆகுது. சரிங்க, இப்ப நம்ம ECUல என்னென்ன டைப்ஸ் இருக்குன்றத ஓரளவுக்கு சொல்லிடுறேன். ECM அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ஜின் கண்ட்ரோல் மாடியூல். இதெல்லாம் என்னென்ன பண்ணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்ஜின் உள்ள இருக்கிற சென்சார்ஸ் வச்சு இப்ப இதுல ஏதோ ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அது என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத அவுட்புட்டை மானிட்டர் பண்ணி இன்புட்டை கரெக்டா கொடுத்துரும். அடுத்து பவர் ட்ரெயின் கண்ட்ரோல், அதாவது டிரைவ் ட்ரெயின்ல சொல்லலாம், இல்ல பவர் ட்ரெயின் சொல்லலாம். இன்ஜின்ல இருந்து வர பவர் எவ்வளவு அப்படின்றத கால்குலேட் பண்ணும். இது எல்லாத்தையும் செக் பண்றது பவர் ட்ரெயின் மாடியூல். நெக்ஸ்ட் TCM அப்படின்னு சொல்லுவாங்க, டிரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் மாடியூல். டிரான்ஸ்மிஷன்ல ஏதாவது லாசஸ் இருந்துச்சு அப்படின்னா, இல்லைன்னா ஆயில் வந்து அதுல போய் சேரல. அடுத்து BCM பிரேக் கண்ட்ரோல் மாடியூல், எப்படி பிரேக் அப்ளை பண்றீங்க, அதோட ஃபீட்பேக் என்னன்றத எல்லாத்தையும் அது மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் ஆல்சோ ABS வந்து ஆடப் தான். இதுக்கு முன்னாடி இருந்தது எல்லாமே ABS இல்லாம தான் இருந்துச்சு. சோ அதையும் மானிட்டர் பண்றதுக்கு பிரேக் கண்ட்ரோல் மாடியூல் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அடுத்து SCM, அதாவது சஸ்பென்ஷன் கண்ட்ரோல் மாடியூல். ஹை அண்ட் கார்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்ல வந்துட்டு இது கண்டிப்பா இருக்கும். ஸோ உங்களுக்கு சஸ்பென்ஷன் வந்து எப்பயுமே ஓரளவுக்கு சாஃப்டாகவும் கொடுக்கும். நீங்க ஸ்போர்ட்ஸ் மோட்ல இருந்தீங்க அப்படின்னா சஸ்பென்ஷன் வந்து ஹார்டா இருக்கும், உங்களுக்கு டிரைவிங் வந்து டிஃப்ரெண்டா தெரியும். ஸோ இப்போ சொன்னது எல்லாமே உங்களுக்கு சில டைப்ஸ் ஆஃப் ECU தான். இது இல்லாம ஏகப்பட்டது இருக்கு. அது என்னன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல லிங்காக உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். நீங்க அதை போய் செக் பண்ணிக்கலாம், தெரிஞ்சுக்கலாம். இந்த ECUல நம்மளே ரெடி பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்ணலாம். மேப்பிங் சொல்லுவாங்க, ECU ரீமேப்பிங் அப்படி இப்படின்னு நிறைய சொல்லுவாங்க. ஆனா வந்துட்டு இதை மேனுஃபேக்சரிங் பண்றது வந்துட்டு OEMs மட்டும்தான். இந்த எல்லா கார் கம்பெனிஸுமே ECU யார்கிட்ட எல்லாம் வாங்குவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா Tier 1 OEMs மட்டும்தான். அது என்னடா Tier 1 OEM? Tier 1 அப்படின்னா டாப் கிளாஸ் கம்பெனிஸ் தான். OEMஸ்னா என்னங்க அப்படின்னா ஒரிஜினல் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சரர்ஸ். அந்தந்த கார் கம்பெனியோட ஸ்பெசிபிகேஷன்ஸ் இல்ல அந்த கார்ஸோட ஸ்பெசிபிகேஷன் எல்லாமே அந்தந்த Tier 1 கம்பெனிஸ் கிட்ட இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உண்டான ECUவை அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி கொடுப்பாங்க. இப்போ வர எல்லா மாடர்ன் ECUs எல்லாமே ஒரு 32 பிட் 40 MHz ப்ராசஸர் தான். அது நம்ம யூஸ் பண்ற PC லேப்டாப் விட ரொம்ப கம்மியான ப்ராசஸர் தான். ஆனா இது கார்ஸ் பைக்ஸ்க்கு எல்லாமே ரொம்ப எஃபிஷியன்டா இருக்கும்னு தான் சொல்றாங்க. இது வந்து மில்லி செகண்ட்ஸ்ல எல்லா கால்குலேஷன்ஸும் பண்ணும். ஏன் அப்படின்னா அதுல யூஸ் பண்ற கோட்ஸ் எல்லாமே 1 MB தான் இருக்கும், அதாவது 1 MB தான் இருக்கும். அதனால இதுக்கு வந்து ஒரு ஃபாஸ்டான கால்குலேஷன் இதால பண்ண முடியுது. ஓகேங்க, ECU பத்தின விஷயங்களை நான் உங்களுக்கு புரிய வச்சிருக்கேன்றதை நம்புறேன். உங்களுக்கு இதுக்கு மேலேயும் டவுட் இருந்தது அப்படின்னா நீங்க காண்டாக்ட் பண்ணுங்க. கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல என்னோட எல்லா காண்டாக்ட்ஸும் இருக்கு. ECU பத்தி சொல்றப்போ ஏதாவது சில பாயிண்ட்ஸ் விட்டு போயிருந்தது அப்படின்னா அந்த பாயிண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன், பாக்குறவங்களும் தெரிஞ்சுப்பாங்க. நீங்க இன்னும் இந்த மியூசிக்கார பையனை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதோடய இந்த பெல் ஐக்கானும் அழுத்திடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். நன்றி.